நமக்கு நன்றி சொல்றோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வார்த்தை மூலமாக எல்லாரும் சந்தோஷமா வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராதனை திரும்ப முகத்தோட ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கணும் இல்லையா? பண்டிகை ஆராதனை மனசுல எல்லாரும் நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது முப்பத்தி அறிக்கை சொல்றாரு கொண்டாடுறது. ஒரு கிறிஸ்துவனுடைய பண்டிகை ஆராதனை பொருளை வச்சுக்கிறோம். முகத்துல எப்பவும் என்ன இருக்கணும்? திருத்த முகத்தோட மனசுல வச்சுக்கிறது இல்லையா? கஷ்டப்படுற வயதான எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பண்டிகை ஆரம்பிச்சுன்னா அதுல கிறிஸ்துமஸ்ல ஒரு சந்தோஷம் இருக்காது. சும்மா சொல்றோம் இல்லையா? நம்ம சந்தோஷத்தை மக்கள் பகிர்ந்து அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு அப்படி இருக்கிறது. செயல்ல நினைச்சனும் காட்டிருந்த கிறிஸ்தவர்களாக நாம் நினைக்க வேண்டும், காணப்பட வேண்டும் என்று நமக்கு திருப்பியாக கேரளஸ் முடிஞ்சது கிறிஸ்துவ பண்டிகை ஆரம்பிச்சது வந்து இந்த கேரளஸ் ஒரு வித்தியாசம். ஒரு நாள் ஃபுல்லா பிஸ்கட், ஒரு நாள் ஃபுல்லா பேட்டிஸ், ஒரு நாள் ஃபுல்லா நல்ல நல்ல சாப்பாடு. ஐயா கவனிச்சுட்டாரு. ரொம்ப வித்தியாசமா இருந்தது கேரளம். திடீர்னு ஒரு நாள் ஃப்ரூட் சாப்பிடுவோம். சில காலத்துல எப்படி வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாரும் நல்லா கவனிச்சு ரொம்ப சிறப்பாக. இதுல யாருக்கு அட்வான்டேஜ்னா பெர்வான்ஸ் பேக்கரிக்கான தான் ரொம்ப அட்வான்டேஜ். ஒரே பேட்டிஸ் பெர்வான்ஸ் பேக்கரிக்கான ரொம்ப பைசா இல்லையா? ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பேட்டிஸ் பெர்வான்ஸ் தான் இருந்தது. ஏன்னா பேட்டிஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாரும் எடுத்துட்டாங்க பெர்வான்ஸ். இந்த கிறிஸ்துமஸ் நாள் பேக்கரிக்காரங்களுக்கு நல்ல சரியான துட்டு இல்லையா? ஆனா இந்த பண்டிகை நாட்கள்ல வேற வழி இல்லை. ஏதாவது வாங்கி இல்லையா? வந்து சும்மா அனுப்புனா அது நல்லா இருக்காது. என்னடா ஐயர் வந்து சும்மா அனுப்பிட்டா இருக்கக்கூடாது இல்லையா? அதுல கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ரொம்ப இந்த வருஷம் எனக்கு ரொம்ப எனக்கு 6வது வருஷம் இல்லையா? இது 6வது வருஷம் 2 வருஷம் லாக்டவுன்ல போயிடுச்சு. இந்த 4 வருஷத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இந்த வருஷம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் கீத பவனியாக காணப்பட்டது பிரியமானவர்களே. இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த பண்டிகை நாட்கள் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்கள் 6 வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டேன். எல்லாருக்குமே தெரியும். ஐயா கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னைக்கு வேற டெக்ஸ்ட் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இதுதான் பிரசங்கம் பண்ணுவாங்க உங்க மனசுல இருக்கும். அதை எதுக்கு அதைதான் திருப்பி என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு. இன்னைக்கு போய் நான் வேற ஏதாவது பண்டிகைக்கு தான் வச்சுக்கிடுங்க. என்ன ஐயர் பிரசங்கம் பண்ணுறாரு? பண்டிகை 4வது வருஷமா கிறிஸ்துமஸ் பண்டிகை பேசணுமா? தேவையில்லாத பேசுறதுக்காரு அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? இப்ப சொல்ல மாட்டாங்க, வெளியே போய் சொல்லுவாங்க. ஐயா இன்னைக்கு பிரசங்கமே சரியில்லை, எதையோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க, இருந்தாலும் முன்னாடியே சொல்லி வச்சிருக்காரு இல்லையா? வேற வெளியே போய் யாருமே யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா? வேற வெளியே சொல்லுவாங்க ஐயத்துக்கு என்ன பிரச்சனை பண்ணாரு பண்டிகை ஆனது இல்லையா? அதனால நீங்க சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பிரச்சனை பண்ண போனது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராதனை நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த கிறிஸ்துமஸ் எதை குறிக்கிறது என்பதை குறித்து உங்களோட திருமதியின் அடிப்படையிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே. இந்த ஆண்டுடைய கிறிஸ்து பிறப்பை குறித்து மத்தேயு நற்செய்தியிலோடு அருமையாக கூறுகின்றார். லூக்கா நற்செய்தியாளர் 2ஆம் அதிகாரத்துல 1லிருந்து ஒரு 18 வசனங்களை என்ன செய்கிறார்? அவருடைய பிறப்பை குறித்து கூறுகிறார். ஆனா மார்க் நற்செய்தியாளர் என்ன செய்ய மாட்டாரு? அவரை பிறப்பை குறித்து சொல்ல மாட்டாரு. டைரக்ட் அவருடைய மினிஸ்ட்ரியை குறித்து மனநிலைப்புகள் பரலோக ராஜ்யம் சமீபம் என்று சொல்வார். யோவான் நற்செய்தியாளர் ஆண்டவரை வார்த்தையாகவும் ஒளியாகவும் என்ன செய்வார்? இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை குறித்து கூறுவார். இதற்கு முன் அடையாளமாக ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரத்திலையும் 7ஆம் அதிகாரத்தில் சொல்வாரு. என்ன சொல்வாரு? இன்னொரு அடையாளத்தை கொடுக்கிற இம்மானுவேல் என்று ஒருவர் ஒரு கன்னிகை கற்பதியாக குமாரர்கள் இம்மானுவேல் என்று சொல்வார்கள். அதோடு மாத்திரமல்ல 9ஆம் அதிகாரத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனமானது புதிய ஏற்பாட்டினுடைய நியூ டெஸ்ட்மென்ட்ல வந்து அது ஃபுல்ஃபில்மென்ட், அதாவது நிறைவேற்றுதலாக என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது பிரியமானவர்களே. இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு எப்படி எல்லாம் கற்றுத் தருகிறது என்பதை குறித்து
3 பகுதியிலிருந்து உங்களோடு கூட தியானிக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை 9ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த பகுதியிலே ஆண்டவருடைய கிறிஸ்து பிறப்பை குறித்து இந்த பகுதியிலே அருமையாக கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, முதலாவதாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு மகிழ்ச்சி தரும் பண்டிகையாக காணப்படுகிறது. முதல் பாயிண்ட், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் பண்டிகையாக காணப்படுகிறது. இந்த 9ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால் செபுலோன், நப்தலி எல்லா நாட்டையும் ஈனப்படுத்திய என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களை குறித்து இந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 1ஆம் ஏசாயா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களிலே, அதாவது தங்களுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தபடியினாலும் அதோடு மாத்திரமல்ல அவர்களுக்கு அநேக துகத்தடிகள் காணப்பட்ட திட்டமாகவும் இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அருமையாக கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், அந்த நாட்டிலே அவர்கள் நம்பிக்கையற்று அநேக அடிமைப்பட்டு காணப்பட்டிருந்தபடியினாலும் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருபடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை குறித்து இந்த பகுதியிலே காணப்படுகிறது. என்ன போடப்பட்டிருக்கிறது என்றால் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினேன். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் சளிப்பிடுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் என்று கொடுக்கப்படுகிறது. எதற்காக மகிழ்கிறார்கள்? அதுக்கு அடுத்த வசனத்துல, அந்த நாட்களிலே அசீரியர்களாலே கைப்பற்ற பகுதிகளாக செபுலோன், நப்தலி காணப்பட்டது. அசீரியனுடைய கைப்பற்றுதலினாலே செபுலோன், நப்தலி என்ற நாடுகள் காணப்பட்டபடினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு, நுகத்தடி என்றால் உங்களுக்கு தெரியும். என்ன நுகத்தடினா எனக்கு தாங்க முடியாத சுமைகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நுகத்தடி அப்படின்னு கொடுக்கப்படுகிறதுல அது என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு அடிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் தாங்க முடியாத சுமக்க முடியாத பாரங்கள் எல்லாம் அவர்கள் மேல் அடுத்தி வைக்கப்பட்டிருந்தது. நீங்க ஊர்ல எல்லாம் கிராமப்புறத்துல மாட்டு வண்டி பார்த்துருப்பீங்க இல்லையா? மாடு, மாடு நம்ம வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இதை தூக்கி அதை கழுத்துல வைப்பாங்க. கழுத்துல வைக்கணும்னு என்னைக்கும் அந்த மாடு வந்து ரொம்ப அழுத்தம் இருக்கும். அந்த நுகத்தடியை சுமந்துட்டே என்னைக்கும் அந்த வண்டி என்னைக்கும் புறப்பட்டு செல்லும். அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நுகத்தடி, அடுத்தது விலாச்சு, ஆலோட்டிக்கோல், இதையெல்லாம் என்ன கொடுக்கிறது என்றால், அவர்கள் அந்த நாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தபடியினாலே அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன். இது எதை குறிக்கும்? அவருடைய கர்த்தத்துவம் குறைந்திருக்கும் ஆலோசனை கட்டா வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம். இது எதை குறிக்கும்? அவருக்கு என்ன ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இவ்வளவு நாட்கள் நீங்கள் முகத்தின் அடிமைத்தனத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை மீட்டெடுப்பதற்காக, உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பிறந்திருக்கிறார் என்ற அடையாளத்தை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? கூறுகிறார். பிரியமானது, இது எல்லாம் அவருக்கு ஒரு நம்பிக்கையின் நற்செய்தி. உங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவ தோளின் மேல் இருக்கின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக காணப்படுகிறார்கள். அதில் கொடுத்து இருவில் குறித்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை மரண இருவில் தேசத்திலே குதிக்கிறது என்று அந்த இடத்திலே அருமையாக வார்த்தை கொடுக்கப்படுகிறது. பிரியமான, முதலாவதாக இந்த கிறிஸ்துமஸ் நாள் நமக்கு மகிழ்ச்சி தரும் கிறிஸ்துமஸ் ஆக என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. பிரியமானே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவர் ஒரு பாடங்களை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினாரோ, அதே போல இந்த கிறிஸ்துமஸ் நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் கிறிஸ்துமஸ் ஆக என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. பிரியமானே, முதலாவதாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக காணப்படுகிறது. இரண்டாவதாக
இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு எப்படி காணப்படுகிறது என்றால், லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் முதல் பாயிண்ட், மகிழ்ச்சி தரும் கிறிஸ்துமஸ். இந்த பண்டிகையானது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை கொடுத்ததோ அப்படி அடிமைத்தனத்திலிருந்து இன்றைக்கு நமக்கும் இந்த பண்டிகை ஆராதனை ஒரு மகிழ்ச்சி தரும் கிறிஸ்துமஸாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி நூலிலே என்ன கொடுக்கப்படுகிறார்? பயத்தை போக்கும் கிறிஸ்துமஸ். நமக்கு வருகின்ற பயங்களை எல்லாவற்றையும் நீக்கும் கிறிஸ்துமஸாக இருக்காங்க. என்ன பயம்? கிறிஸ்துமஸ் நாட்கள் என்ன பயம்? இதுக்கு சில நேரத்தில் நாம் அர்த்தம் இல்லாமல் தேவையற்ற நம்முடைய உள்ளத்திலே பயங்கள் இருக்கிறது இல்லவா? அவற்றை எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் பயத்தை நீக்குகின்ற ஒரு கிறிஸ்துமஸ் நாட்களாக இந்த நாட்களிலே நமக்கு காணப்படுகிறது. இந்த லூக்கா நற்செய்தி நூலை நீங்க பார்த்துக்கிட்டால், லூக்கா நற்செய்தி அருமையா கூறுகிறார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறப்பெல்லாம் சொல்லிட்டு மேய்ப்பர்கள் என்ன செய்றாங்க? ராத்திரியிலே என்ன செஞ்சாங்க? தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். ராத்திரியிலே மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்திலே இருந்தால் கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் என்ன செய்தார்கள்? பயந்தார்கள் என்று கொடுக்கப்படும். இரண்டால் மேய்ப்பர்கள் அந்த நாட்களிலே தங்களுடைய வாழ்வு இப்படியேதான் இருக்கும் என்று, அதோடு மாத்திரமல்ல தங்களுடைய வாழ்க்கையை முன்னேறாத நிலையில் இருக்கின்றவர்களிலே அவர்கள் மிகுந்து பயந்து காணப்பட்டபடியினாலே கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தத எங்கெல்லாமே ஆண்டவர் அதை அறிவித்திருக்கலாமே. ஆனால் மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பயத்தை நீக்கி அவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்தார்? தோன்றினார். பிரியமானவர்களே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் உள்ளே பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுறதா? இதோ எல்லா ஜனத்துக்குள்ளாகும் இந்த நற்செய்தி உண்டாகும். நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும், ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன் என்று என்ன செய்யப்படுகிறது? லூக்கா நற்செய்தி நூல் மூலமாக கொடுக்கப்படுகிறது. இந்த லூக்கா நற்செய்தி நூல் அருமையாக கூறுகிற ஆண்டவருடைய பிறப்பை ஏனென்றால், மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த பயங்களை எல்லாவற்றையும் நீக்கி அவர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஏற்படுத்தி உங்களுக்கு என்ன செய்கிறார்? பிறந்திருக்கிறார் என்று என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. பிரியமானது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் நல்ல ஒரு சந்தோஷத்தை நல்ல ஒரு நற்செய்தியை கொடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு ஆண்டவர்களிடத்திலே பாலகனாக என்ன செய்கிறார்? பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதான் சொல்றாங்க, பாலகன் உள்ளத்திலும் சொல்லுங்க, இல்லத்துல என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும் என்று கொடுக்கப்படுவது. ஆனா என்ன செஞ்சிருந்தோம்? பாடல் பாடி என்ன செஞ்சிருந்தோம்? நல்லா தூங்கிட்டு ஆண்டவரை நீங்க நல்லா தூங்கிட்டு நாங்க செய்ய வேண்டியது செய்வோம் என்று என்ன செஞ்சுருக்கோம்? இன்னைக்கு நல்ல தாளாட்டு பாடி பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்கோம்? நீங்க தூங்குங்க ஏசப்பா, நாங்க செய்ய வேண்டியது எல்லாம் செய்வோம் என்ன செஞ்சிருக்கோம்? செய்கிறவர்களாக நாம் செய்கிறோம் காணப்படுகின்றோம். முக்கியமானது, ஆண்டவர் பயத்தை எல்லாரும் நீக்கி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த மேய்ப்பதற்கு என்ன செய்கிறார்? சந்தோஷத்தை தருகிறார். பிரியமானது, இரண்டாவதாக பயத்தை நீக்கும் கிறிஸ்துமஸாக என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. ஒன்று மகிழ்ச்சி தரும் கிறிஸ்துமஸ். இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில பயத்தை நீக்கும் கிறிஸ்துமஸாக காணப்படுகிறது. மூன்றாவதாக வாழ்வை மாற்றும் கிறிஸ்துமஸ். நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை மாற்றும் கிறிஸ்துமஸ். அது இல்லையா? வாழ்க்கையை மாற்றும் கிறிஸ்துமஸ். எடுத்தவர்கள் வாசிகள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்தே வாசிப்போமே. Matthew chapter 2 verses 12. Matthew chapter 2 verses 12 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போம். பின்பு யாரால எச்சரிக்கப்பட்டாங்க? யாரால எச்சரிக்கப்பட்டாங்க? தேவனால். இந்த பகுதியை நல்லா தெரியும். சாஸ்திரிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்காக செய்தார்கள். வந்தார்கள். வந்த இடத்துல அவர்களால் அறிவிக்கப்பட்ட செய்தியெல்லாம் பார்த்து 3 காரியங்களை செய்தார்கள். பார்த்தார்கள்,
பணிந்தார்கள், படைத்தார்கள். தாங்கள் கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் படைத்து விட்டு ஆண்டவராலே என்ன செய்தார்கள்? எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. இதுக்கும் கிறிஸ்துமஸ்க்கும் என்ன சம்பந்தம்? சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க? சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படுகிறார்கள். தேவனால் எச்சரிக்கப்படுகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அதுதான் கிறிஸ்துமஸ். கீழ்ப்படுவதற்கு அடையாளம். ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். சும்மா பெற்று இருக்கிற பாலின் உள்ளத்துல எடுத்து மறந்துட்டாரு. நாங்க மற்றவர்கள் எல்லாத்தையும் சுவிசேஷம் சொல்றோம், கேட்டு கொடுத்தோம், எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அதனால எச்சரிக்கப்படுகின்ற பொழுது திருந்தல, மனம் திரும்ப வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எதற்காக தந்திருக்கின்ற? எதற்காக பற்றிய உங்களையும் என்னையும் மீட்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே ஆண்டவர் பிறந்திருக்கின்றார் இல்லையா? ஆகவே தேவனால் எச்சரிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சாஸ்திரிகள் கீழ்ப்படுத்தி வேறு வழியாக என்ன செய்தார்கள்? இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும். எத்தனை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடினோம், எப்படிப்பட்ட வழிகளில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம், ஆண்டவருக்கு தெரியுமில்லாத காரியம் நாம் சென்று கொண்டிருக்கின்றோமா? எச்சரிக்கப்படுகின்ற பொழுது அந்த வழியை விட்டு தவறான வழியில் சென்று கொண்டிருந்தால் பரிசுத்தத்தின் பாதையில என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். தேவனால் எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. ஏதோ கிறிஸ்துமஸ் உடனே கேக் கொடுத்துட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு நம்ம பண்டிகை புது ட்ரெஸ் போட்டுட்டு நல்ல சர்ச்சை அலங்காரம் வந்து கொண்டாடுவதில்லை. எச்சரிக்கப்படுகின்ற பொழுது மனம் திரும்ப வேண்டும். அதற்காகத்தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை. சாஸ்திரிகள் தேவனால் எச்சரிக்கப்பட்ட பொழுது வேறு வழியாக திரும்பி போனார்கள். இன்றைக்கு நம்முடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருக்கு பிரியமானதாக காணப்படுகிறதா? பரிசுத்தத்தின் பாதையில் நாம் நடக்கின்றோமா, இல்லை தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோமா? எச்சரிக்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் காட்டுகின்ற வழிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? செல்ல வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ். ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக வந்திருக்கின்றார். அவர் காட்டுகின்ற பரிசுத்தமான பாதையிலே நாம் செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சாஸ்திரிகள் சொன்னவுடனே கீழ்ப்படிந்து அவர்கள் வேறு வழியாய் சென்றதை போல இன்றைக்கு நாம் தேவனால் எச்சரிக்கப்படுகின்ற பொழுது தவறான பாதைகளுக்கு விலகி சரியான பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காகவே பெத்லகேமில் பாலகனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, வாழ்வை மாற்றும் கிறிஸ்துமஸாக என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே சற்று நமக்கு ஆராய்ச்சி பிறந்த பாடல் உள்ளத்திலே பிறக்க வேண்டும், என்னுடைய இல்லத்திலே பிறக்க வேண்டும் என்று உடற்தளத்திலே சொல்லக்கூடாது. உண்மையிலே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது. முக்கியமானவர்களே, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் பண்டிகை. இரண்டாவது பயத்தை நீக்கும் பண்டிகை. மூன்றாவது வாழ்வை மாற்றும் கிறிஸ்துமஸ். முக்கியமானவர்களே, நம்முடைய வாழ்வை மாற்றி பெத்லகேம் பிறந்த பாடலை நம்முடைய உள்ளத்தில் முயற்சிக்கொண்டு தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தால் அதை திருத்தி நாம் ஆண்டவருடைய பாதையிலே பரிசுத்தமான பாதையிலே சென்று இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாடி நம்முடைய சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் புரிவாராக. கர்த்தர் இத்திருவார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகிழ்ச்சி தரும் கிறிஸ்துமஸ், பயத்தை நீக்கி கிறிஸ்துமஸ், வாழ்வை மாற்றும் கிறிஸ்துமஸ். அப்படிப்பட்ட கிறிஸ்துமஸ் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் புரிவாராக. ஆமென். ஞானஸ்நானம்